அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, புலம்பெயர்ந்து வந்தாலும் தமிழை மறவாமல் வளர்க்கும் தமிழின கூட்டமே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இத்தகைய விழாவை அமைத்த அன்பு சகோதரர் யோகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசின சகோதரி, அவங்க பேசினா எப்போவுமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புகிற மாதிரியே பேசிட்டு போயிடும். நீங்கள் கூட கை தட்டினீங்க. பேச்சு எடுப்படலைன்னா கொஞ்சம் பாடுவாங்க. நீங்களும் பாடலாம். இல்லை, நான் பாட மாட்டேன். அதுக்காக தான் நான் கனடா வந்ததுக்கு காரணம், முக்கிய காரணம் ஒன்று இருக்குது. நான் இதுவரையும் கனடா பார்த்ததில்லை. ரெண்டாவது காரணம், எனக்கு முன்னால் வந்த பேச்சாளர்கள் சொன்னார்கள், நல்லா ரசிக்கிற ஒரு சபை அங்கே இருக்கிறது என்று சொன்னார்கள். அதை நேரே கண்டு கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாங்க முக்கியம். சில இடத்துல ரொம்ப பெருமையாக கூப்பிட்டு நம்மளை பேச வச்சு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமோன்னு. மகிழ்ச்சி வீட்டிலையா வெளியிலையா? இது முதல்ல மகிழ்ச்சினா இருக்குமான்றதே சந்தேகமாக இருக்கு. சில பேருக்கு எது மகிழ்ச்சின்னு தெரியலங்க. ஆளுக்கு வித்தியாசப்படுது. ஒரு டீனேஜ் பையன் இளைஞனை பார்த்து கேட்டேன், தம்பி உனக்கு மகிழ்ச்சினா என்ன சொல்லு. அதுவா சார், நம்ம தலை படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் சார், அதான் எனக்கு மகிழ்ச்சின்னா. அவன் லெவல் அவ்வளோதான். ஒரு அம்மாவை கேட்டேன், அம்மா உங்களுக்கு மகிழ்ச்சின்னு. பார்வதி என்னைக்கு மாமியாரை கொள்றாளோ அன்னைக்கு தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மாதிரி சீரியலை சொல்லுது. என் இந்திய தேச குடிமகனை கேட்டேன், மகிழ்ச்சினா எதுன்னு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு விட்டுரு சார். அந்த 4வது ரவுண்டில் நம்ம அட்ரஸ் மறந்து போவோம், அதையும் விட்டுரு சார். அந்த 6வது ரவுண்டில் நம்ம யாருன்னே மறந்து போவோம் பாருங்க, அதான் மகிழ்ச்சினா. ஆக மகிழ்ச்சின்றதுக்கு அர்த்தம் இல்லை, தெரியல. வீட்லையா வெளியிலையா? இப்போ நீங்களாம் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வீட்லேயே இருந்துருக்கலாம். அதுவும் டிக்கெட் வாங்கி வந்திருக்கீங்க. இன்னைக்கு தான் உண்மையிலே உங்களுக்கெல்லாம் குட் ஃப்ரைடே. அருமை அருமை. 5 நாள் அப்படி தானுங்களே. ஏன் வீக்கெண்டுன்னு ஒரு கலாச்சாரம் வந்ததுங்க. 5 நாள் வீட்டில் இருக்கும். சனி ஞாயிறு ஹப்பா. ஆஃபீஸ்லேயே சொல்கிறான் கிளம்பும்போது, எங்கே வீட்டுக்கா? ஆமாம், அதான் டெய்லி போட மாட்டேன், வாடா ஜாலியாக வெளில போகலான்றான். அப்போ வெளியில் ஜாலியாக போகிறதுன்னா மகிழ்ச்சி எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது, வீட்டில் இல்லை. வீட்டில் இருக்க முடியாது. வீட்டில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சவொடனே மகிழ்ச்சி போயிடும், பொறுப்பு வந்துடும். நான் தப்பாக சொல்லலை சார். சர்க்கஸில் பஃபூன் கோமாளி வேஷம் போடுறான் தெரியுமா? அவனை வீட்டில் போய் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சீரியஸாக இருப்பான். ஏன் வீட்லேயும் அது மாதிரி பண்ண முடியாது? ட்ரை பண்ணி பாருங்களேன். லூசுன்னு பேர் வச்சுருவாங்க. என்ன என் பையன் சொல்கிறான், நான் அன்னைக்கு, நீ உண்மையிலே டம்மி பீஸ் பானா. யாரா சொன்னதுன்னு? அம்மா தான் சொல்லிச்சு. அது யூனிவர்சிட்டி பட்டம் மாதிரி அவங்க கொடுத்தாச்சுன்னா அப்போ சேர்த்தேன் அப்படின்னு. எனக்கு என்னன்னா, நமக்கு தெரியும் டம்மி பீஸுன்னு. என் பையன் இதுக்குள்ளே தெரிஞ்சுக்கினானேன்னு. இன்னும் குறை வருஷம் எப்படி போகிறது? சாப்பிடுங்க. வீட்டில் சிரிக்க முடியாதுங்க. மாத கடைசியில் ஒய்ஃபு செலவுக்கு பாசம் இல்லைன்னா ஒரு நகைச்சுவை சொல்லவா அப்படின்னா நம்ம லூஸாக நினச்சிப்பாங்க. வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இருந்த ஒரு 4 நாள், டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரையும் ஃபுல் தண்ணியில் இருந்தேன். வீடு ஃபுல்லாக வெள்ளம். ஓ சரி சரி. அந்த நேரத்தில் தாங்க மெட்ராஸில் கணவன்மார்கள் தைரியமாக மனைவிட்டு ஃபோன் பண்ணி நான் தண்ணியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னது. அந்த 4 நாள் அன்பு உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனாலும் விடலை. ஆமாங்க, எல்லாம் போயிடுச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தண்ணி வந்துடுச்சு. கஷ்டப்பட்டுட்ருக்கோம். 5ஆவது நாள் ஃபோனை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னே முதல் ஃபோன் என் சொந்தக்காரங்கிட்ட இருந்து. வீட்டில் இருக்கிறதுல எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கும். தண்ணி வந்துடுச்சாமே உங்கள் வீட்டில் அப்படின்னா. அதில் சந்தோஷம் தெரிஞ்சுது எனக்கு. ஆமாம் வந்துடுச்சு அப்படின்னா. அப்புறம் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னா. போயிடுச்சு. தண்ணி எவ்வளோ அளவு இருந்ததுன்னு
மாறளவு இருந்ததுன்னு. அவங்க கேட்குறாங்க, உன் மாறளவா என் மாறளவான்னு. அதாவது என் மாறளவுனா 3 அடி, அவன் மாறளவுனா 5 அடி. ஏதோ டேம் என்ஜினியர் மாதிரி கேட்குறான். அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை, நான் எந்த அளவு நாசமாக போனேன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் போயிடுச்சா அப்படின்னா, எல்லாம் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா. அந்த புது எல்சிடி டிவி வாங்கினீங்களா அது அப்படின்னா, அதுவும் போயிடுச்சு அப்படின்னா. உடனே சொல்கிறான், டேய் டிவியும் போயிடுச்சான். அதாவது அவன் ஃபோன்லேருந்து ஒய்ஃபுக்கு சொல்கிறான், லைவ் ரிலே எல்லாம் போயிடுச்சு, நான் நாசமாக போயிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. சோத்துக்கு என்ன பண்ணீங்கன்னா, அவன் அப்பவும் இல்லை, பசியில் செத்தானா இல்லையான்னு காமிப்பேன். சோத்துக்கு என்ன பண்ணீங்கன்னா, நான் சொன்னேன் ஹெலிகாப்டரில் போட்டாங்கன்னு. என்னென்ன போட்டாங்கன்றான். அவன் என்ன மெனு கார்டு அனுப்புவான் மேலேருந்து, நைட்டு உனக்கு என்ன வேணும் டிக்கெட் அனுப்புன்னு. ரொம்ப இப்போ பாக்கி என்ன இருக்குது வீட்டில், என்ன என் ஒய்ஃபு மட்டும்தான்டா இருக்குதுன்னு வச்சுட்டான். ஆமாங்க, ஆனால் ஒன்றுங்க, அதில் ஒரு நன்மை உண்டு. கடவுள் ஒரு கதவை மூணுனா இன்னொரு கதவு திறக்கிறார். எல்லாம் போச்சு இல்லை, ஃப்ரிட்ஜு மைக்ரோ ஓவன் எல்லாம் போச்சு. அன்னிலேருந்து இன்னி வரையும் சுடுசோறு சாப்பிட்டுருக்கேன், டெய்லி சமையல் பண்ணி. பாருங்க, அவர் விஞ்ஞானம் அவருக்கு தந்த கொடை. ஏன்னா எனக்கு கவர்மெண்ட்டில் 5000 கொடுத்தாங்க. என் ஒய்ஃபு கூட சொன்னான், முதல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாமா அப்படின்னா. வேணாம், வேறு ஏதாவது வாங்கலாம், எப்படி இருந்தாலும் இரு, இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வருது, 2 பேரில் யாராவது ஒருத்தர் விலை இல்லா ஃப்ரிட்ஜு ஏதாவது தருவாங்க, வாங்கின மீதியை பார்த்து. சார் வீட்டுக்கு போகும்போதே நமக்கே தெரியுங்க, நீங்கள் போயிடலாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போகும்போது அந்த தெருமுனை வரும்போது நம்ம முகம் நமக்கே தெரியுதுங்க மாறுதுன்னு. அது ஏன்னு தெரியல, சீரியஸ் ஆகிறோம். ஏன்னா போன உடனே ஒரே கேள்வி தானே. இப்போது கம்பெனியில் ஒரே நாள் இன்டர்வியூ, பாஸ் ஆகிட்டோன்னா வேலை, சம்பளம் கொடுக்குறான். வீட்டில் டெய்லி இன்டர்வியூ, எப்போ போனீங்கனாலும் ஏன் லேட்டு, ஏதோ ஒன்று கேட்கணுமேனு. நம்ம இதுக்காகவே கதை ரெடி பண்ணின்னு வரணும். சொன்ன கதையை திரும்பி சொல்ல முடியாது. உண்மையிலே கதாசிரியர்னா நம்ம தான். வித்தியாசமான கதை. இவங்க சொல்கிறாங்க, ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னா உடனே அம்மா, ஓ மகனே எப்படி இருக்கிற, அது அம்மா சரிம்மா. வீட்டில் நான் ஃபோன் அடித்தா ஹலோ கூட சொல்ல மாட்டேன், இப்போ எங்கே இருக்கிறீங்க, அது இடம் சொல்லிட்டு தான். செவ்வாயில் இருக்கிற கிரகத்தில் இருக்கேன்னு, ஆஃபீஸில் இருக்கேன்னா ஆஃபீஸ்லையா, பின்னால் பேச்சு சத்தம் கேட்குது அப்படின்றான். ஆஃபீஸில் யாருமே பேச மாட்டானா, எல்லாம் நானா, எல்லாம் பேசினுக்கிறான். நம்ம ஏதோ சொல்லணுமேனு அன்றைக்கி ஆஃபீஸில் ஒரே பின்னால் என்ன பேச்சு சத்தம் இல்லைம்மா, எங்கள் ஜிஎம் வந்து கஸ்டமர் அடிக்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சாயங்காலத்துக்குள்ளே ஜிஎம் வீட்டுக்கு போய் அவன் ஒய்ஃபுக்கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட் ஜிஎம்மை யாரோ அடிக்க போயிட்டாங்களா கஸ்டமர், என் ஹஸ்பண்ட் தான் போய் காப்பாற்றினாரான்னு சொல்லிட்டுக்கிறான். அடுத்த நாள் அவன் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டான். என்ன நீ என்ன வச்சு வீட்டில் அரசியல் பண்ணுறியான்னு. அதாவது வெளியில் சார் படிக்கிற பசங்களுக்கு சிலபஸ் இருக்குங்க, சிலபஸ் இருக்குது. எக்ஸாமுக்கு கேள்வி வரும், சிலபஸ்லேருந்து தான் வரும். சிலபஸ்லேருந்து வராதது வந்துடுச்சு வச்சுங்களேன், சும்மா ஃப்ரீயாக மார்க் கொடுத்துருவாங்க. சாய்ஸ் இருக்குது, ஆனால் வீட்டில் எந்த சாய்ஸும் இல்லை, சிலபஸும் கிடையாது. எந்த கேள்வி யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது. காலைல ஆஃபீஸில் கிளம்பும்போது எங்கள் ஒய்ஃபு, இன்னும் உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் இருக்க, நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க சொல்லு அப்படின்வா. என்ன சொல்கிறது, நான் பார்க்குறேம்மான்னு போயிட்டு வருவேன். சாயங்காலம் அம்மா ஹாலில் இடுப்பில் கை வச்சின்னு, உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைடான்றாங்க. நம்மளால் எது முடியாதோ அதெல்லாம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது. எங்கள் அப்பாவாலேயே முடியல, எங்கள் அப்பாவாலேயே முடியலன்னா ஈசி சேரில் படுத்துன்னுக்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எது கேட்டாலும் செவிடு மாதிரி இருக்கணும், அது ஒரு நல்ல மகிழ்ச்சியாங்க. ஆஃபீஸ் அப்படி கிடையாது. ஆஃபீஸில் வந்து பிரச்சனையை கூட நம்ம தமாஷாக்கலாம் தெரியுமா. இப்போது ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஆம்பளை ஸ்டாஃபுக்கும் பொம்பளை ஸ்டாஃபுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆம்பளை ஸ்டாஃப் வந்து நம்மளாம் தப்பு பண்ணிட்டா தெளிவாயிடுவோம், தப்பு பண்ணிட்டோம், ஆஃபீஸை திட்டுவான், திட்டு வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்போம்ல. ஆனால் லேடிஸ் சாதாரணமாகவே புத்திசாலி. ஆஃபீஸுக்கு போகிற லேடிஸ் பயங்கர புத்திசாலிங்க. தப்பு பண்ணால் திட்டுறதுக்கு முன்னால் அழ ஆரம்பிச்சிருவாங்க, வேறு யாரும் திட்ட வேணாம். அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான், அதனால் அவங்களே சாரி சொல்லிக்கிறாங்களா. இது என்ன கதை. நான் அப்படி இல்லை. என் டைப்பிஸ்ட் அன்றைக்கி தப்பு பண்ணிச்சு, கூப்பிட்டேன், வாங்கினேன். அது ஏற்கனவே அழுதுன்னு வருது. நான் திட்டினோன்னு என்ன பண்ணிடுச்சிங்க, இந்த முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு அழுதுன்னு வெளில ஓடிடுச்சு. வெளில வந்து பார்க்குறேன், ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க.
போன லேடி என்ன பண்ணிச்சு, அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துருச்சு. பிரச்சனை தான். அவருக்கும் 6 அடிக்கு ஜிம்முக்கு போவான் போல இருக்கு. என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் பம்மிட்டேன். நான் அப்புறம் மெதுவாக இல்லை சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஜிஎம் தான் சொன்னார் சார்னேன். ஏன்னா அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம்மையும் இழுத்து விட்டுடலான்னு. ஜிஎம் தான் சொன்னார் சார்னேன். ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன் சார், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால தான் ஒரு ஆராய்ச்சி பாருங்க, என்னால தான் முடியல, நீயாவது. ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். ஆமாங்க, பிரச்சனையை மகிழ்ச்சி ஆக்கலாம். என்னோட வைஸ் பிரசிடென்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் லேடி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லேடி. நீ வேலை செய்யாத, கரெக்ட் டைமுக்கு வரணும், இல்லைன்னா அது கோவம் வரும். அன்றைக்கி நான் லேட்டாக போனேன். எல்லாம் சொன்னானுங்க விபி ரூமுக்கு போயிடுச்சுன்னாங்க. என்ன இப்போ போனேன், என்ன பிரச்சனை தான். நம்ம பாருங்கள், அதை எவ்வளோ அழகாக ஆக்கல. நேராக உள்ளே போனேன், எஸ் அப்படின்னாங்க. லேட்டு திட்ட போகிறாங்கன்னு தெரியும். டக்குன்னு அடித்தேன், மேம் இன்றைக்கி நீங்கள் கட்டியிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு. முடிஞ்சு போச்சு. ரியலி எங்கள் ஹஸ்பண்டும் அதே சொன்னாருண்ணா. அந்த ஆள் வீட்டிலே கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறான். வீட்டில் இருக்கும்போது பிரச்சனைங்க, மகிழ்ச்சி கிடையாதுங்க. மகிழ்ச்சியாக நடிக்கிறோம், அவ்வளோதான் மகிழ்ச்சி. சார் நான் தெருவில் போயிட்டே இருக்கேன், ஒரு சினிமா எனக்கு பிடிக்கல போக மாட்டேன், ஒரு சர்க்கஸ் எனக்கு பிடிக்கல போக மாட்டேன், ஏன் இஷ்டம். ஆனால் வீடு அப்படி இல்லை, அது உள்ளே தான் இருக்கணும். பிடிக்குதோ இல்லையா, அது உள்ளே தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. இல்லை மாதம் ரேஷன் கார்டு மாற்ற முடியாதுல்ல, கஷ்டம். அன்றைக்கி பார்க்குறேன், எங்கள் மாமா வந்து நேராக வீட்டில் ஹாலில் ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு போயிட்டார். ஃபோனை ஒரு சொல்லாமல் ஃபோன் அடிச்சு, தம்பி மாப்பிள்ள வீட்டில் ஒரு சாமியார் படம் மாட்டிருக்கேன், கும்பிடு அப்படின்னு. எங்கேயோ போயிடுவேன் அப்படின்னாரு. நான் கும்பிட ஆரம்பித்து என் ஒய்ஃபு பயங்கர பக்தி ஆகிட்டான். நல்லா தான் போச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. டிவிலெலாம் வந்தார், சிடிலாம் வந்தது. இப்போ சாமியாரை தூக்கி போடுறதா இல்லையான்னு பயம் வந்துடுச்சு. இப்போ நமக்கு எப்போவுமே எங்கள் இந்தியாவில் எங்களுக்கெல்லாம் எப்படின்னா, இந்த ஓசியில் கேலண்டர் கட்சா விட மாட்டோம், வாங்குவாங்கன்னு வாங்கிடுவோம். அதில் சாமி கேலண்டர் எல்லாத்தையும் வாங்கி செவரு ஃபுல்லாக அடிச்சு வச்சுருவோம். டிசம்பர் மாதம் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஏன்னா சாமி கேலண்டரை கொளுத்திடலாமா குப்பையில் போட்டுடலாமா பயம் வரும்ல. சாமி கேலண்டரை போடக்கூடாதுல்ல, அதனால் சில பேர் அதுக்கே ஐடியா வச்சுருக்கான். சாமி கேலண்டர்லாம் சுருட்டி சிவன் கோயிலாக போயிட்டு நவகிரகம் கிட்ட வச்சுட்டு வந்துடுவான். நவகிரகம் அதுக்கு தான் நினச்சின்னுக்கிறான். இப்போ இந்த சாமியார் படத்தை எடுக்கலான்னு பார்த்தா என் ஒய்ஃபு விட மாட்டான். நல்லா போச்சு. என் ஒய்ஃபு இப்போல்லாம் வந்து வேலைக்காட்சி வந்து கரெக்ட் டைமுக்கு வரா, எல்லா சாமியார் வந்த ராசி. இப்போல்லாம் வந்து இட்லி நல்லா வேகுது, அதுதான் சாமியார் வந்த ராசி. கேஸ் சிலிண்டரு புக் பண்ணால் 25 நாள்லேயே வந்தது, சாமியார் வந்த ராசி. எல்லாம் கரெக்டு, சாமியார் போயிட்டார். எனக்கு என்னென்னா அவர் தூக்கணும், வேறு வழி கிடையாது. திரும்பி பார்க்க எவனாவது வீட்டுக்கு வந்தால் கூட என்ன அப்படின்ட்டு தள்ளி உட்கார்றான். இவளுக்கு புரிய மாட்டேங்குது. இவ பக்தன்றவனை தூக்கி போடுறீன்னா இவன் எங்கிட்ட சண்டைக்கு வரா. என்ன தீர்ப்பு வந்துடுச்சா, வெறும் குற்றப்பத்திரிக்கை தானே தாக்கல் பண்ணாங்க, தீர்ப்பு வரட்டும் பார்க்கலாம். இப்போ என்னாச்சு, வீட்டுக்குள்ளே எனக்கு பிடிக்காத சாமியார் படத்துக்கு ஆணையிலேருந்து எடுக்கலாமா வானாமான்னு நான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிடுவேன். நம்ம எதிர்கட்சியிலேருந்து அம்மா வந்து பேசுனாங்க. என்ன வெளியில் பிரச்சனையிலேருந்து வீட்டில் வந்தோடனே அம்மா கேட்குறாங்களாம், தம்பி எப்படி ஒய்ஃபு கையை மெதுவாக அழுத்துறாங்களாம், அப்படியே இவனுக்கு சுகமாயிடுதான். எந்த வீட்டில் நடக்குது அது? சார் ஜிஎம் திட்டினாருங்க, ரொம்ப வெறுப்பாயிடுச்சுன்னு வீட்டில் வந்து உட்காடுறேன். என் மூஞ்சி பார்த்தோன்னே எங்கள் அம்மா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆஃபீஸ்லன்னு. அம்மா இல்லை என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னடா ஆஃபீஸில் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. ஏன் என்ன மூஞ்சி உம்முனுக்குடா. உடனே நான் சொன்னேன், ஜிஎம் திட்டினா அப்படின்னா. அம்மா இல்லை அவங்களுக்கு ஒன்றும் ஆஃபீஸ் தெரியாது, நீயாச்சும் உன் வேலையாச்சும் தூக்கி போட்டு வர்றதானே அவங்க அட்வைஸ். அது தூக்கி போட்டு வந்து அடுத்த மாதம் சோறு யார் சாப்பிட்றது. எப்போவுமே நானும் எங்கள் அம்மாவும் பேசினா ஒளிஞ்சிருந்து என் ஒய்ஃபு கேட்கும். கரெக்டாக இதையும் கேட்டுடுச்சு. உள்ளே போனேன், இவங்க சொன்னாங்க கை மெதுவாக அழுத்துவாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அம்மா கிட்ட பேசின்னு இருந்தீங்க, என்னது இல்லை ஜிஎம் திட்டினாரு, அதனால் உன் வீரம்லாம் இங்கே தான்யா
வெளில காமிக்காது. அவன் என்ன நினைக்கிறான், நான் ஜிஎம் அடிச்சுட்டு வரணும்னு. இதான் வீட்டில் நடக்கிறது, இதான் உண்மை. இந்த மாதிரி இருக்கும்போது மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து வெளியே வருது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லாரையுமே மகிழ்ச்சி படுத்திடலாம். அது வீட்டில் மகிழ்ச்சி இருக்கா இல்லையான்றதுல, வீட்டில் இருக்கு. ஆனால் அதிகமாக மகிழ்ச்சியை நாம் பார்ப்பது வெளியிடங்களில் தான். ஒரு மகிழ்ச்சி, ஐயா சொல்ற மாதிரி, மகிழ்ச்சி என்பது நம்ம கிட்டேருந்து மற்றவங்களுக்கு பரவணும், மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு வரணும், அது பரவலாகணும். வீட்டுக்குள்ளே இருந்தால் அது ஒரு கட்டுத்திட்டங்களோடு இருக்கின்ற இடம், அங்கே மகிழ்ச்சி குறைவு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.